ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வீடியோட கண்டினியூஷன் விலாக் தான். ரெஸ்டாரண்ட்ஸில் சில்லி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்படி தாங்க செய்வேன். என்னோட ஸ்டைலில் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. போனில் சிக்கன் தான் எடுத்துருக்கேன். இதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா, ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு வழக்கம் போல் தான் எண்ணெய் ஊற்றி நல்லா ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனவுடனே இதை போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இதை நான் செஞ்சுனே இருக்க சொல்ல மன்னவர் வந்துட்டார். நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சரி அவர் தான் செஞ்சுன்னு இருக்காரு. எனக்கு உட்காந்து இருந்தது சோறு கிடச்சா போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணுற வேலையை மட்டும் நான் பார்த்துன்னு இருந்தேன். நடுவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ். நான் இதில் பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்க்க மாட்டேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கலந்து வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு வதக்கிங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதன் பிறகு பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு இருக்கிற எல்லா சாஸும் எடுத்து அது மாதிரி தலை மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிறதுக்கு நான் முக்கியமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதன் பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இறங்கினாலே ரெஸ்டாரண்ட்டில் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணுங்கள்.